வணக்கம். வாழையின் பலன்கள் என்னென்ன? வாழை இலை, வாழை பொத்தி, வாழைக்காய், வாழைப்பழம், வாழைத்தண்டு, வாழை நார். இது மட்டுமல்ல, அது போடும் வாழை குட்டிகள். ஒரு வாழை நட்டால் அது பல்கி பெருகி அதன் சந்ததிகளே பலன்களை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும். இதனால்தான் வாழையடி வாழையாக வாழுங்கள் என்று வாழ்த்துவது தமிழர் மரபில் இன்றும் தொடர்கிறது. வாழையை ஒரு இடத்திலிருந்து எடுத்துச் சென்று வேறொரு இடத்தில் ஏன் நடுகிறார்கள்? அது தரும் பலன்களுக்காகத்தானே. வாழைக்கு தேவையான தண்ணீரும் ஊற்றி பசளையும் போட்டு கிருமி நாசினியும் தேவைப்பட்டால் தெளித்து நன்றாக பராமரிப்பது அந்த வாழையால் கிடைக்கும் பலன்களை கருதியே அல்லவா? புதிய இடத்தில், புதிய மண்ணில், புதிய சூழலில் அந்த வாழை தப்பி பிழைக்க பார்க்கும். அப்படி தப்பிய வாழை அதனை நட்டவர்களுக்கு பலன்களை தரும். இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். ஒரு நாடு அதன் குடிமக்களிடம் இருந்து குறைந்தபட்சமாக எதிர்பார்ப்பது என்னென்ன? அந்த நாட்டு சட்ட திட்டங்களை மீறாமல் இருப்பது, அந்த நாட்டின் பண்பாட்டு விழுமியங்களை கடைப்பிடிப்பது, அந்த நாடு முன்னேறுவதற்கு அந்த குடிமகனால் செய்யப்படும் பங்களிப்புகள், அந்த நாடு பல்லினக் குழுக்களை கொண்ட நாடாக இருந்தால் அவர்களுடன் இணக்கத்தோடு வாழ்வது. சரி, இதுவும் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இப்போது இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்களை பார்ப்போம். அவர்கள் புலம்பெயரும் போது தம்முடன் தாயகத்தின் பல விடயங்களை எடுத்துச் சென்றார்கள். எடுத்துக்காட்டாக தமது நினைவுகளை சுமந்து சென்றார்கள். அவை பசுமை நிறைந்த நினைவுகளாகவும் இருக்கலாம், கசப்பான நினைவுகளாகவும் இருக்கலாம், மறக்க வேண்டிய கொடுமை நிறைந்த நினைவுகளாகவும் இருக்கலாம். அவர்களின் உறவினர்கள், நண்பர்கள் என்று அவர்களுடனான தொடர்புகளையும் எடுத்துச் சென்றார்கள். அவர்கள் தமது விருப்பு வெறுப்புகளையும் சேர்த்தே எடுத்துச் சென்றார்கள். எப்படி? அவர்கள் தமது விருப்பு வெறுப்புகளையும் சேர்த்தே எடுத்துச் சென்றார்கள். அவர்கள் தமிழ் பண்பாட்டு விழுமியங்களையும் எடுத்துச் சென்றார்கள். இப்போது முன்னர் குறிப்பிட்ட வாழைக்கு வருவோம். புலம்பெயர்ந்த தமிழர்களும் இந்த வாழையை போன்றவர்கள். விரும்பியோ விரும்பாமலோ புலம்பெயர்ந்து வந்த இந்த தமிழர்களை இருகரங்களையும் கொண்டு அரவணைத்து கொண்டன உலக நாடுகள், குறிப்பாக மேற்குலக நாடுகள். இவர்கள் வாழையை இலங்கையிலிருந்து கொண்டு வந்து தங்கள் நாடுகளில் நட்டவர்கள் என்று உருவகப்படுத்தி பாருங்கள் கற்பனையில். வாழையை நட்டவர்களும் நீர் ஊற்றி பசளையும் போட்டு தேவைப்பட்டால் கிருமிநாசினியும் தெளித்து அந்த வாழையை வாழ வைப்பார்கள். அது கொடுக்க போகும் பலன்களுக்காக. அதுபோல இந்த நாடுகளும் அவர்களுக்கு புகலிடம் கொடுத்தன. அவர்கள் உயிர் வாழ்வதற்கு உணவு, உடை, உறையுள் கொடுத்தன. அவர்களுக்கு கல்வியை கொடுத்தன. அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்தன. இதற்கு மேலாக தமது நாட்டு குடிமக்கள் என்ற அடையாளத்தை கொடுத்தன. அதாவது அந்த நாடுகளின் பூர்வீக குடிகளுக்கு நிகராக அவர்களை நடத்தின. அவர்கள் சந்ததிக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் வாரி கொடுத்தன. இது நீரூற்றி பசளையும் போட்டு வாழை செழித்து வளர உதவுவது போன்றது. அடுத்து அந்த வாழையால் வரும் பலன்களை எதிர்பார்ப்பார்கள் தானே? ஆம், அந்த நாடுகள் அவற்றை சும்மா செய்யவில்லை. சில எதிர்பார்ப்புகளுடன் தான் கொடுத்தார்கள். குறிப்பாக இவர்கள் அந்த நாடுகளின் சட்ட திட்டங்களுக்கு அமைவாக நடப்பார்கள். மீறினால்
தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும். இது வாழைக்கு தெளிக்கப்படும் கிருமிநாசினி போன்றது. அந்த நாடுகளின் பண்பாட்டு விழுமியங்களை படித்து கேட்டு அறிந்து அவற்றில் இவர்களால் முடிந்தவற்றை கடைப்பிடிப்பார்கள். அந்த நாடுகளின் முன்னேற்றத்திற்கு, எடுத்துக்காட்டாக சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு பங்களிப்பு செய்வார்கள். பல்லின குழுக்கள் வாழும் அந்த நாடுகளில் தாம் சுமந்து வந்த விருப்பு வெறுப்புகளை மறந்து மற்ற இனக்குழுக்களுடன் சமூகத்தோடு இணக்கத்தோடு வாழ்வார்கள், இணைந்து வாழ்வார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையில் நடப்பது என்ன? புலம்பெயர்ந்தவர்களில் பெரும்பாலானோர் உடலால் புலம்பெயர்ந்த நாட்டிலும் உள்ளத்தால் தாயகத்திலும் வாழ்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் இருக்கும் நண்பர் மயூரன் இவர்களை இப்படி சொல்கிறார்: புலம்பெயர்ந்தும் புலன்பெயரா தமிழர்கள். திரும்பவும் சொல்கிறேன், புலம்பெயர்ந்தும் புலன்பெயரா தமிழர்கள் என்று. அவர் சொல்வது உண்மைதான். புலம்பெயர்ந்தவர்களின் ஐம்புலன்களிலும் தாயகம்தான் எப்போதும் நிறைந்திருக்கிறது. தாயகத்தில் இருந்து அவர்கள் சுமந்து வந்தவைகளால் அவர்களால் புலம்பெயர்ந்த நாட்டு மக்களுடன் முற்று முழுதாக ஒன்றிணைந்து வாழ முடியவில்லை, முடிவதில்லை, இயலவில்லை. புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களை பல வகையாக பிரிக்கலாம். ஆனால் நீளம் கருதி சுருக்கமாக 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் வகையினர். இவர்கள் இன்னமும் தாயகத்தை மட்டுமே அதிகம் நினைத்து கொண்டு வாழ்பவர்கள். திரும்பவும் தாயகத்திற்கு சென்று வாழ விரும்புபவர்கள். இவர்கள் தாம் புலம்பெயர்ந்த நாட்டு சூழலுக்கு ஒட்டாதவர்கள். அந்த நாட்டு மொழியை கொஞ்சம் கூட கற்காதவர்கள் அல்லது சிறிதளவே தெரிந்தவர்கள். அந்த நாட்டின் பண்பாட்டு விழுமியங்களை கொஞ்சம் கூட அறிந்திராதவர்கள் அல்லது கொஞ்சமே தெரிந்தவர்கள். இவர்கள் தம்மைப் போல புலம்பெயர்ந்த தமிழர்களுடன் மட்டுமே ஒட்டி உறவாடுவார்கள். அரசாங்க விடயங்களுக்கும் மற்ற இனக்குழுக்களுடனான தொடர்பாடல்களுக்கும் இவர்கள் உதவி கேட்பது தமது பிள்ளைகளிடம் அல்லது அந்த மொழி தெரிந்த இன்னொரு புலம்பெயர் தமிழரிடம். இவர்கள் வாழ்க்கை ஓடும் புளியம்பழமும் போல. இவர்கள் சிறுபான்மையினர். இரண்டாம் வகையினர். இவர்கள் தாம் சென்று சேர்ந்த நாடுகளின் எதிர்பார்ப்பை முற்றிலுமாக பூர்த்தி செய்தவர்கள். இவர்கள் தாயகத்தை அதிகமாக நினைப்பதில்லை அல்லது முற்றிலும் மறந்துவிட்டவர்கள். இவர்களின் சிந்தனைகள் மேற்குலக நாடுகளின் சிந்தனைகளாக மாற்றம் கண்டுவிட்டன. அந்த நாட்டு குடிமகனுக்கு உள்ள அத்தனை தகுதிகளும் இவர்களுக்கும் இருக்கும். இவர்கள் அகதிகளாக கூட, நல்ல தமிழில் சொல்வதானால் எதிரிகளாக கூட வந்திருப்பார்கள். ஆனால் தற்போது எதிரிகள் புதிதாக அந்த நாட்டுக்கு வரும்போது அங்கிருக்கும் பழமைவாதிகள் போல் எதிரிகள் வருவதை எதிர்ப்பார்கள். இவர்களின் சிந்தனை, நடையுடை பாவனைகள் அவர்களை மேற்குலகத்தவராக காட்டும் அல்லது அப்படி காட்ட முனைவார்கள். இவர்களில் பலர் கல்வி, தொழில், அரசியல் போன்றவற்றில் சிறந்து விளங்குபவர்கள். அரச துறைகளிலும் அரசியல் கட்சிகளிலும் ஏன் அரசாங்கங்களிலும் செல்வாக்கு செலுத்த வல்லவர்கள். இவர்களில் மிகச்சிலர்தான் தாயகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள். இவர்களும் சிறுபான்மையினர்தான். மூன்றாம் வகையினர். முன்பு சொன்ன 2 வகையினருக்கு இடைப்பட்டவர்கள்தான் இந்த மூன்றாம் வகையினர். இவர்கள்தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். தாய் நாட்டையும் மறக்க முடியாமல், புலம்பெயர்ந்த நாட்டிலும் முற்று முழுதாக ஒட்ட முடியாமல், தாய் நாட்டிற்கும் புலம்பெயர்ந்த நாட்டிற்கும் தம்மால் முடிந்ததை செய்ய நினைப்பவர்கள். செய்தவர்கள், செய்கிறார்கள், தொடர்ந்தும் செய்வார்கள். Sir, I am not
ஆப்பிரிக்கன் மங்கி. ஐ ஆம் பாவம். நடிகர் வடிவேலு ஒரு படத்தில் சொல்வது புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் பொருந்தும். ஐ ஆம் பாவம். ஆம், புலம்பெயர்ந்த தமிழர்களும் பாவப்பட்ட ஜென்மங்களே. அவர்கள் தாயகத்திற்கு வருவது பழைய நினைவுகளை தேடி, பழைய உறவுகளை தேடி, புலம்பெயர்ந்த நாட்டின் அழுத்தங்களிலிருந்து தற்காலிகமாக விடுபட என்று பல காரணங்கள். தாயகத்தில் அவர்களை அடுத்த முறை காணும்போது அவர்களுடன் கரிசனையுடன் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் அங்கு ஓடோடி வருவது எதற்கென்று இனியாவது புரிந்து கொள்ளுங்கள். புலம்பெயர்ந்தவர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன், நலந்தானா? நலந்தானா? உங்கள் உடலும் உங்கள் உள்ளமும் நலந்தானா? நடந்ததெல்லாம் மறந்திருப்போம் என்று உங்களிடம் தாயகத்து நினைவுகளை, நிகழ்வுகளை மறக்கச் சொல்ல முடியவில்லை. ஆனாலும் நடப்பதையும் நினைத்திருப்போம் என்று இப்போதும் இனிவரும் காலங்களிலும் நடக்கும் தாயகத்து நிகழ்வுகளையும், புலம்பெயர்ந்து நீங்கள் வாழும் நாட்டில் நிகழும் நிகழ்வுகளையும் உங்களிடம் சொல்ல முடியும். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வணக்கம்.